சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிறை போடுமெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருபாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்குழார் அடி போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு முதலாக இந்திரன் பழி தீர்த்த படலம் அப்படின்ற இந்த முதல் படலம் இதை நாம எடுக்க போறோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஆலவாய் பெருமானி சுக்கேசநாதா. வாயானை மனத்தானை வாயானை மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. வாயானை மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை. தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை. சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கோட திகுவானவா. சேயானை தென்கோட திகுவானவா. சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே. சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய. ஊனினையே உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊனினையே உருக்கி உள்ளொளி பெருக்கி தேனினை சூரிந்த செல்வமே சிவபெருமானே. யானுனையே தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். யானுனையே தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். எங்கெழுந்து அருளுவதே நீயே. எங்கெழுந்து அருளுவதே நீயே. சிற்றம்பலம். திங்களனி திருவாலவாயம் மன்ன திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்போர். சங்கநிதி பதுமநிதி செல்வமோங்கி தகைமை தரு மகப்பெருவர் பகையை வெல்வர். மங்களனன் மனம் பெறுவர் பிணி வந்தெய்தார். வாழாலும் நனி பெறுவார்
வானாடெய்தே புங்கவராயங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். இந்த திருவிளையாடல் புராணம் கேட்டா என்ன நமக்கு கிடைக்குமா? சங்கநிதி பதுமநிதி செல்வங்கள் ஓங்கி குபேர சம்பத்து கிடைக்கும். இந்த திருவிளையாடல் புராணம் கேட்கறது மூலமா என்ன கிடைக்கும்? சங்கநிதியும் பதுமநிதியும் ஓங்கி குபேர சம்பத்துடன் வாழ்வோம். அறிவுள்ள புத்திரர்களை பெற்று வாழ்வோம். பகைவர்களை நாம வெல்வோம். திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லைன்றவங்களுக்கு நல்லபடியா குழந்தை கிடைக்கும். பூரண ஆயுள் கிடைக்கும். கடைசியில இறைவனுடைய திருப்பாத நிழல் கிடைக்கும். சொர்க்க பதவி கிடைக்கும். அதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். இந்த திருவிளையாடல் புராணம் கேட்கிறவங்களுக்கு இறைவன் பல 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 நன்மைகள் புரியணும். இறைவன் ஒரு 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 திருமுறை ஒண்ணு சொல்றாங்க. ஒரு இடத்துல நாம போய் கேட்கிறோம்னாலும் அதுக்கு இறைவனுடைய திருவருள் வேணும். ஏன்னா சொல்றதுக்கு 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சிவசிவன்னு. ஆனா அதை நாம கேட்கறதுக்கு 21 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? 21 ஜென்மம் பண்ண புண்ணியம் மூலமாதான் சிவசிவன்ற வார்த்தை காதுல கேட்கும். அப்ப அவனுடைய திருமுறைகளை கேட்கணும், அவனுடைய புராணங்களை கேட்கணும். அப்படின்னும் போது நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு பாத்துக்கோங்க. சிவசிவா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆலவாயண்ணலே போற்றி போற்றி. ஒரு நாள் கிரேதா யுகத்துல என்ன ஆச்சு? தேவேந்திரன் என்ன பண்ணார்? இந்திரலோகத்துல கிரேதா யுகத்தில் யுகங்கள் 4 வகைப்படும். அதில் முதல் யுகம் கிரேதா யுகம். அந்த கிரேதா யுகத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நாம எல்லாம் கிரேதா யுகத்துக்கு போக போறோம். அப்படியே மதுரைக்கும் வர போறோம். என் கூட அப்படியே பயணிச்சுக்கிட்டே வாங்க. திரேதாயுகம் போறோம். அங்க தேவர்கோனாகிய யார்? இந்திர பெருமான். இந்திரன் என்ன பண்றார்? மந்தார நிழல் கீழே அமர்ந்துகிட்டு இந்திரனால என்ன பண்ணுவார்? ஒரு தேவ மாதர்கள் அவரை சூழ்ந்திருப்பாங்க. அந்த நடன நிகழ்ச்சியில அப்படியே தன்னை மறந்து அப்படி நடனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார், உட்கார்ந்துகிட்டு இருக்கார். அப்ப அந்த நடனத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது? தேவகுரு ஆகிய வியாழ பகவான் அங்க எழுந்துள்ளார். எங்க? அந்த எந்த இடத்துல? இந்திரலோகத்துல தேவகுருவாகிய வியாழ பகவான் எழுந்தருள்கிறார். வரார். அந்த இந்திரலோகத்துக்குள்ள வரார். இப்படி குரல் கொடுக்கிறார். இந்திரா அப்படின்னு கூப்பிடுறார். குரலே அங்க இருந்து அந்த சத்தமே வரல. இந்திரன் தான் அந்த பாடலும் ஆடலும் அந்த நிகழ்ச்சியில அப்படி போயிட்டு மயங்கி கிடக்குறானே, அவனுக்கு எங்க கேட்கும்? மறுபடியும் கூப்பிடுறார். இந்திரா. மறுபடியும் கேட்கவே இல்லை. சரியா போச்சு. 2 நிமிஷம் நின்னவரு திரும்ப கிளம்பிட்டார். அந்த இந்திரன் என்ன பண்ணா? தன்னுடைய சிங்காசனத்துல அமர்ந்துகிட்டு இந்த மங்கையர்கள் ஆடுகின்ற இந்த பெண்களுடைய மயக்கத்திலேயே இருந்துட்டான் இல்லையா? அப்ப அங்கிருந்து வியாழ பகவான், இறைவனுக்கு நிகரானவர் குரு பகவான், சிவபெருமானுக்கு நிகரான குரு பகவான் அங்கிருந்து கிளம்பிட்டார். எங்கன்னா போன இடத்துல நமக்கு மரியாதை இல்லைன்னும் போது அங்க 2 நிமிஷம் கூட நிக்க கூடாதுன்னு ஒரு இதுல அவர் கிளம்பிட்டாரு. அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்துல ஐஸ்வர்யங்கள்லாம் அங்க மங்கிக்கிட்டே வந்துச்சு. அதாவது போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த இந்திரலோகம்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அப்படி பல 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 பலன்னு எங்க பார்த்தாலும் அந்த தங்கமும் வைரமும் வெள்ளியும் அப்படி குவிஞ்சு கிடக்குமா. அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அப்படியே குறைய தொடங்குச்சான், மங்க தொடங்குச்சான். ஒரு பொலிவே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த இந்திரலோகம் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட இந்திரன் நம்ம என்ன பண்ணோம்னு தெரியலையே, நமக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருந்த இந்திரன் கடைசியா நான்முகனை போய் பார்த்தார். நான்முகன்னா யார்? பிரம்மா. அந்த பிரம்மாவை சத்தியலோகத்துல போய் பார்த்தானாம். அப்ப போய் பார்க்கும்போது நான்முகன் என்ன பண்ணார்? கண் மூடி அவன் என்னதான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, குருவை அவமதித்த பாவம். அவர் என்ன சொன்னார்? நீ குருவை அவமதிச்சுட்டடா, அதனாலதான் அவர் உன்னை பார்க்கும்போது நீ அவரை கவனிக்கல, அதனாலதான் இன்னைக்கு நீ இவ்வளவு பொலிவிழந்தும் காணப்படுற. உன்னுடைய
உன்னுடைய சொத்துக்கள்லாம் அந்த உன்னுடைய அந்த கஜானா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்திரலோகமே எப்படி இருக்கும், அந்த ஒளி இழங்கி அந்த மழுங்கி நீ காணப்படுறதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த இந்திரன் என்ன பண்றார், பல உலகங்கள்ல போய் தேடுறார். யார? வியாழ பகவான தேடுறார், குரு பகவான தேடுறார். எங்க தேடியுமே கிடைக்கல, எங்க தேடியுமே கிடைக்கல. கிடைக்கலையே அப்படின்னு ஒரு கஷ்டத்தோட மறுபடியும் பிரம்மாவையே வந்து பார்த்தார். யாரு? இந்திரன் வந்து பார்த்ததுக்கு மறுபடியும் அவர் என்ன சொல்றார், இந்திரா, நீ பண்ண பாவம் கொஞ்சம்னு நினைச்சியா? நீ பண்ணது கொஞ்சமான பாவம் நினைச்சியா? குருவை அவமதிக்கலாமா? குருவை அவமானப்படுத்தி பார்க்கலாமா? அந்த பாவம் உன்னை விடாது அப்படின்னு சொல்லும்போது, சுவாமி இதுக்கு என்னதான் பரிகாரம், நான் என்ன பண்ணாதான் அவருடைய மனசு சாந்தி பெறும், நீங்க சொல்லுங்கன்னு அப்படி மண்டிட்டு இந்திரன் வந்து பிரம்மா கிட்ட கேட்கும் போது, அப்போ பிரம்மா சொல்றார், எனக்கு ஒரு அரக்கனை தெரியும், துவஷ்டா. அவனுடைய பேர் என்ன? துவஷ்டாவின் குமாரன். அவன் துவஷ்டாவினுடைய பையன், 3 தலைகளை உடையவன். அவன் வந்து 3 தலை இருக்கும் அவனுக்கு. துவஷ்டாவினுடைய குமாரன் 3 தலைகளை கொண்ட அரக்கன் தான், அசுரன் தான். அவன் அசுரனானாலும் அறிவில் ரொம்ப சிறந்து விளங்கியனாக இருப்பான். அவன் வந்து ரொம்ப அறிவுல நல்ல புத்திசாலித்தனமா நடந்துக்குவான். அரக்கத்தன்மை அவன்கிட்ட இருக்காது அப்படின்னு நீ தற்சமயத்துக்கு அவனை குருவா ஏத்துக்கோ அப்படின்னு பிரம்மா ஒரு உபதேசம் கொடுக்கிறார். அந்த 3 தலை கொண்ட அரக்கன் பேரு விசுவரூபன். விசுவரூபன். சரி, இந்த விசுவரூபன் கிட்ட போய் இந்திரன் சரணாகதி அடையலாம், எனக்கு நீங்க குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவன் சொன்னதை கேட்டு அந்த அசுரனும், விஸ்வரூபன்ற அசுரனும் யார? இந்திரனை தன்னோட சிஷ்யனா ஏத்துக்க தொடங்குவான். சரி, இப்போ இந்திரலோகமே அப்படி ஒளி மழுங்கி இருக்கு இல்லையா, இதுக்கு நாம ஒரு யாகம் பண்ணுவோம், யாகம் பண்ணா போன சக்திகள்லாம் மீண்டு வரும் அப்படின்னு அந்த விஸ்வரூபன்ற அரக்கன் சொல்ல, அசுரன் சொல்ல, எல்லாருமே அப்படி உட்கார்ந்து அந்த யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவன் அரக்கத்தனம் இல்லையா, அரக்கன் தான், கெட்டவன் தான். அவன் 1000 தான் அவன் திருந்தி நல்லவனாவே மாறிட்டா கூட அவன்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல அப்படி வெளியே வந்து போகும். அப்படி அவன் என்ன பண்றான், அந்த யாகம் வளர்த்தும் போது, வேள்வி வளர்த்தும் போது என்ன நினைக்கிறான் மனசுக்குள்ள, தேவர்கள்லாம் நல்லா இருக்கும்படிதான் யாகம் நடத்த சொன்னதே அந்த இடத்துல இல்லையா. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த விஸ்வரூபன்ற அசுரன் என்ன பண்றான், தேவர்கள்லாம் அழிஞ்சு போயிடணும், அசுரர்கள்லாம் மேலோங்கி வரணும்னு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று வைத்து யாகம் நடத்துறான். புரியுதுங்களா? அப்படி யாகம் நடத்துறதை எப்படியோ இத கொஞ்சம் சூட்சமா கண்டுபிடிச்ச, ஞான திருஷ்டியால சூட்சமா கண்டுபிடிச்சிடுறான். யாரு? தேவேந்திரன். இத கண்டுபிடிச்ச இந்திரன் என்ன பண்றான், உடனே கோபம் வந்து வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த 3 தலைகளையும் வெட்டி வீழ்த்திட்டான். அசுரனா இருந்தாலும் குருவா ஏத்துக்கிட்டான் இல்லையா, அதனால உடனே அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் புடிச்சிச்சு. யாருக்கு? இந்திரனுக்கு. அவன் அந்த பிரம்மஹத்தி தோஷம் புடிச்சிட்டு பாடா படுறான். கஷ்டம் மேல கஷ்டம், பாடா படுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம பல கஷ்டத்துக்கு ஆளாகிறான். அப்ப தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவனுடைய அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை, அந்த பாவங்களை யாருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்களாம்? 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்களாம். மரம், மண், பெண், நீர். இந்த 4 பேருக்கும் அவனுடைய அந்த இந்திரனுடைய தோஷத்தை பிரிச்சு கொடுத்தாங்களாம். அப்படியும் கொஞ்சம் பொலிவுதான் அவனுக்கு வந்திருக்கு. யாருக்கு? இந்திரனுக்கு கொஞ்சம் பொலிவுதான் வந்திருக்கு. இத கேட்ட துவஷ்டா ரொம்ப கோவப்பட்டாராம். ஏன்னா விஸ்வரூபன்றது என்னுடைய மகன், நீங்க கேட்டீங்கன்னா நான் இந்திரனுக்கு குருவா அனுப்புனேன், என்னுடைய மகனையே வெட்டிட்டீங்களே, என்னுடைய மகனையே அழிச்சிட்டீங்களே என்னுக்கும் வந்து அவர் ஒரு கோபத்தோட ஒரு யாகம் பண்ண, அந்த யாகத்துல இருந்து விருத்ராசுரன்ற ஒரு கோரமான அரக்கன் உருவாகி வந்தான். மறுபடியும் இந்திரன் கிட்ட சண்டை போட்டாங்க, போர் நடக்குது. இந்திரன் கிட்ட சண்டை போடுறான், போர் நடக்குது. அவனும் அம்புகள் எல்லாம் வீசுறான், இவனும் அம்புகள் எல்லாம் வீசுறான், தேவேந்திரனும் வீச, விருத்ராசுரனும் வீச, 2 பேரும் மாறி 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 வீசுறாங்க. போர் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியா அந்த வஜ்ராயுதத்தை, இந்திரன் வச்சிருந்த வஜ்ராயுதத்தை அந்த
விருத்ராசுரன் மேல அப்படி போட்டாலும் அந்த வஜ்ராயுதம் பயனே கொடுக்கல. ஏன்னா அதோட சக்தி முழுக்க போயிருச்சு. அப்ப என்ன பண்ணா அந்த விருத்ராசுரன் ஒரு இரும்பு உலக்கையால டமார்னு அந்த இந்திரனோட தலையிலே அடிச்சான். அடிச்ச வேகத்துல இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. யாரு? இந்திரன், தேவேந்திரன் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். சில வினாடி, சில நொடி துளியில அவருக்கு மயக்கம் தெளிஞ்சு போச்சு. ஆனாலும் இந்த போர் அதோட அன்னைக்கு நின்னு போச்சு. இது ஏன் இப்படி நம்மளுடைய வஜ்ராயுதம் ஏன் சக்தி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருந்த இந்திரன் மறுபடியும் சத்தியலோகத்துக்கு போறார். சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மதேவனை பார்த்து, அப்பா, அந்த வஜ்ராயுதம், என்னுடைய வஜ்ராயுதமே சக்தி இழந்து போயிருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு மண்டியிட்டு கேட்கும் போது சரி வா, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு உபகாரம், வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணன் தான் சொல்லணும். நாராயணன் கிட்ட போயிட்டு நம்ம கேட்போம்னு பிரம்மதேவரும் தேவேந்திரனும் கிளம்பி எங்க போறாங்க? வைகுண்டத்துக்கு போறாங்க. அப்படியே பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமான் அப்படி அழகா கண்மூடி தியானத்துல இருக்கார். இறைவனை போய் அன்போட பணிஞ்சு, இறைவா, நாராயணா, கொஞ்சம் கண் விழிச்சு என்ன பாருப்பா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இந்த என்னுடைய வஜ்ர ஆயுதம் பொலிவிழந்தும் போச்சு, அதுக்கு சக்தி இழந்தும் போச்சு, என்ன பண்றதுனே எனக்கு தெரியல அப்படின்னு மண்டிட்டு கேட்ட இந்திரனுக்கு நாராயணன் வாய் மலர்ந்து அருள்றார். என்ன சொன்னார்? அமிர்தம் நாம பார்க்கடையில கடையிஞ்சு அமுதத்தை எடுக்கும் போது நம் தேவர்களும் அசுரர்களும் சண்டை வரக்கூடாது, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்க கூடாதுன்னு எல்லாருடைய ஆயுதங்களும் வாங்கி ததீசின்ற முனிவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். இந்த போரெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு அமிர்தம் எல்லாம் எடுத்துட்ட பிறகு நாம யாருக்கும் அந்த தேவை இல்லாததுனால நாமளும் போய் கேட்காம இருந்துட்டோம். பல காலம் ஆயிப்போச்சு. அதெல்லாம் ஒன்று திரட்டி அவர் விழுங்கிட்டார். இப்ப அந்த ஆயுதங்கள்லாம் அவருடைய முதுகெலும்பு தண்டாக இருக்கு. இத நீ போய் கேட்டீன்னா அவர் கொடுப்பார். அந்த அவருடைய முதுகெலும்பு தண்டை நீ கேட்டீங்கன்னா தன்னால் அவரே கொடுப்பார். நீ போய் வாங்கிக்கோ, அதுல உனக்கு புது வஜ்ர ஆயுதம் கிடைக்கும்னு நாராயணன் வாய் மலர்ந்து சொல்றார். இத கேட்ட இந்திரன் உடனே போய் அந்த ததிசி அப்படின்ற முனிவர்கிட்ட வணங்கி ஒரு யாச்சகம் கேட்கிற மாதிரி கேட்கிறான். ஐயா, இவ்வளவு பெரிய பிரச்சனை, தேவலோகமே ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, அந்த விருத்ராசுரனை அழிச்சு ஆகணும், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றார்? ரொம்ப கத்திக்கிட்டுலாம் பேசல. உங்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு நான் உயிரை கொடுக்குறேன். நான் சிவ தியானத்தை உட்கார்ந்து சிவயோக சமாதியில நான் இப்படி உட்கார்ந்து என்னுடைய ஜீவனை நான் மேல எடுத்துட்ட பிறகு நீங்க தாராளமா என்னுடைய உடம்புல இருந்து அந்த முதுகெலும்பை எடுத்துக்கோங்கன்னு அவர் சொல்ல, அதே போல் யோகத்துல அவர் உட்கார அவருடைய உடல் சாஞ்சதும் அதை நல்ல முறையில பண்ணி நல்ல முறையில தகனம் பண்ணி அவரோட முதுகெலும்பு எடுத்து வஜ்ராயுதம் புதுப்பிச்சார். யார்? இந்திரன். அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு விஸ்வகர்மாவால செய்யப்பட்டது அந்த வஜ்ராயுதம். அந்த புதுமையா வந்த வஜ்ராயுதத்தை கொண்டு மறுபடியும் போர் புரியுறாங்க. யாரு? அந்த விருத்ராசுரனும் இந்திரனும் மறுபடியும் போர் புரியுறாங்க. இவங்க போர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனால முடியாம போகுது. யாரு? அந்த விருத்ராசுரனால முடியாம போகுது. அப்ப என்ன பண்றான் இந்திரன்? இங்க பார், என்னுடைய புது ஆயுதம்னு அப்படி தூக்கி அவன் காட்டும் போது இத பார்த்த வேகத்துல அந்த விருத்ராசுரன் பயந்து போயிடுறான். பயந்தவன் நேரா சமுத்திரத்துல குதிச்சிடறான். கடலுக்குள்ள குதிச்சு மறைஞ்சு போயிடுறான். அப்படி மறைஞ்ச உடனே இந்திரனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. என்ன பண்ணணும்னே தெரியாதவன் மறுபடியும் பிரம்மா கிட்ட தான் போய் சொல்லறான். சுவாமி, இப்படி ஆயிடுச்சு, கடல்ல விழுந்த விருத்ராசுரனை நான் எப்படி தெரியுமே எனக்கு கிடைக்கல, அவன் சமுத்திரத்துல விழுந்ததுனால அவனை எப்படி தேடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது பிரம்மா அகத்திய முனிவரை போய் பார், அவர்தான் இதுக்கான விளக்கத்தை, இதுக்கான முடிவு அவர் தான் சொல்லணும்னு சொல்ல, அகத்திய முனிவரை போய் இந்திரன் போய் பார்க்க, மனமிறங்கிய அகத்திய முனிவர்
பொதிகை மலையில தான் அகத்தியருடைய வாசஸ்தலம் இல்லையா? அங்க போய் பார்க்க மன்றாடி அவரை கூப்பிட்டான் இந்திரன். அப்படி கூப்பிட்டதுக்கு அவர் அழகா வந்து இறைவன் மேல் பாரத்தை போட்டு, யாரு? சிவபெருமான் மேல பாரத்தை போட்டு என்ன பண்ணார், அந்த 7 கடல் நீரையும் ஒரு கை அளவாக்கி குடிச்சிட்டார். நம்ம நினைப்போம் அகத்தியரே குள்ளம்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி 7 கடல் நீரையும் குடிச்சார்? சிறு துளிதாங்க பெருவெள்ளம். மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கும். கடுகுதான் சிறுசு, காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அது போல அகத்திய பெருமான் தனக்குள் அனைத்தையும் வைத்திருக்காரு. அவர் யாரு? அடியார், தொண்டர். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதேன்னு சொன்ன அவை பாட்டி. அது போல தொண்டர் அவர் இல்லையா? எம்பெருமானுடையும் பெரியவர்னு சொன்ன. ஏன்னா இறைவனே தொண்டருள்ள தொடுக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த 7 கடல் நீரையும் ஒரு கை அளவு நீராக மாற்றி அவர் குடிக்க ஒரு மலை உச்சியில் நின்று தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த விருத்ராசுரன். அந்த மலை உச்சியில தவம் பண்ணிக்கிட்டு இருக்க விருத்ராசுரனை பிடிச்சு அவன் மேல் அந்த வஜ்ராயுதத்தை ஏவி அவனை அழிச்சார் இந்திரன். ஏற்கனவே அவனுக்கு அந்த 3 தலை கொண்ட அசுரன் அழிச்சதுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. இப்ப இவரையும் அழிச்சதுக்கு இன்னொரு பிரம்மஹத்தியும் பிடிச்சிச்சு. இந்த தோஷமானதை புடிச்சுக்கிட்டு பெரும் பாவம், அவனால முடியல. எங்க போய் இந்த பாவத்தை நான் கழுவுன்னு எங்கெங்கோ போய் சுத்துறான், எங்கெங்கோ போய் சேர்றான். வடக்கு திக்குல இருக்கிற தாமரை கடைசியா என்ன பண்றான், வடகிழக்கு திசை நோக்கி ஓடுறான். ஓடி 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 ஒரு குளத்துல போய் குதிச்சு ஒரு தாமரை தண்டுல போய் ஒளிஞ்சுக்கிறானா. என்ன பண்றான், ஒரு தாமரை தண்டுல போய் ஒளிஞ்சுக்கிறானா. இதெல்லாம் பார்த்த தேவர்கள் வியாழ பகவானிடம், குரு பகவானிடம் போயிட்டு மண்டிட்டு மன்றாடி கேட்கிறாங்க. பாருங்க, ஒரு குருவ ஒரு சில நேரத்துல ஒரு நம்மளுடைய அஜாக்கிரதை தான், கவனிக்காம விட்டுறது ஆகையினா இருந்தாலும் குருவுடைய பாவம் எப்படியாப்பட்ட பிரச்சனைகளை அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்குது பாருங்க இந்திரனுக்கு. எந்த பழியும் கூட நாம் எந்த பாவத்தையும் கூட அனுபவிச்சிடலாம், குருவுடைய பாவத்தை, குருவுடைய சாபத்தை வாங்கிக்கவே கூடாது. நம்முடைய குரு, நமக்கு ஒரு குரு இருக்காரா, அவரு வாழ்த்தணும் நம்மள, நம்ம வாழ்வோம். அவர்கிட்ட இருந்து சாபத்தை மட்டும் வாங்கிக்கவே கூடாது. அந்த குரு கொடுத்த சாபம் தான் இத்தனை தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம் புடிச்சுக்கிட்டே வருது, அவனை விடவே இல்லை. தாமரை அந்த தண்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப ஒளிஞ்சுக்கிட்டவன தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, வியாழ பகவான் கிட்ட போய் முறையிட்டு மறுபடியும் வியாழ பகவான் மனமிறங்கி அந்த குளத்தருகே போய் நின்னு இந்திரா வெளிய வான்னு கூப்பிட்டு, இந்திரா வெளிய வா அப்படின்னு கூப்பிட்டு அழகு குறைஞ்சிருக்கிற இந்திரனை பார்த்து என்ன பண்றார், அழகு குறைஞ்சிருக்கிற இந்திரனை பார்த்து என்ன பண்றார், நீ என்ன பண்ணு, இப்ப எங்க இருக்க, இந்திரலோகத்துல இருக்கிற, உனக்கு இந்த பிரம்மஹத்தி போனோம், இந்த தோஷம் போகணும்னா பூலோகத்துக்கு போ. இறைவன் எங்கெங்கெல்லாம் எழுந்தருளிருக்காரோ அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போ. உனக்கு எந்த ஸ்தலத்துல போய் நின்னு உனக்கு மன நிம்மதி கிடைக்குதோ அதெல்லாம் உனக்கான தலம் அப்படின்னு சொல்லி இந்திரலோகத்துல இருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். யார? இந்திரனை வியாழ பகவான் அனுப்பி வைக்கிறார். அதுக்குள்ள நகுஷன் ஒருத்தர் என்ன பண்றார், அஸ்வமேத யாகங்கள் நடத்தி இந்திர பதவிக்கு வர்றார். ஆனா இந்திர பதவியில இருந்தா என்ன பண்ணணும், நம்ம ஒரு பதவின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா பொறுமை வேணும், நிதானம் வேணும், அறிவு வேணும். பல பக்கத்துல இருந்து நமக்கு பல பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சமாளிக்கணும். ஆனா அந்த நகுஷன் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஆணவத்தோட நடந்துகிட்டதுனாலையும் இந்திராணியையும் தவறாக நடத்தியதுனாலையும் அந்த நகுஷன் ரொம்ப நாள் நினைக்கல. அவன் அவமானப்பட்டு அந்த சாபத்தால அந்த இந்திர பதவியே விட்டுட்டு போயிட்டான். அப்ப இதற்கிடையில இவர் என்ன பண்றார், பல தலங்களுக்கு போறார். எந்தெந்த கோவிலுக்கு போறார் தெரியுங்களா? இறங்கி வந்து பல ஸ்தலம், திருக்கையிலை தொட்டு காசி, காஞ்சிபுரம், பல தலங்கள், அங்கிருந்து 12 ஜோதிர்லிங்கங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கங்கை நீர்ல குளிச்சுட்டு புண்ணிய தலங்கள் எல்லாம் பல புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடி திருக்கேதாரம் போனாராம், காசி போனாராம், காஞ்சிபுரம் வரையும் வந்துட்டார்.
எங்கிருந்து? கையிலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டார். காஞ்சிபுரம் வந்து தமிழ்நாட்டிலையும் பல தலங்கள் போய் இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கார். அப்பயும் பொலிவு குறைஞ்சுக்கிட்டேதான் வந்துதான். அப்போ இறுதியா கடம்பவனம் அப்படின்னு சொல்ற அந்த எல்லை பக்கமா அப்படி வந்த உடனே அந்த எல்லையோட மண்ணை கூட மிதிக்கல. அந்த கடம்பவனம்னு சொல்ற அந்த மண்ணை கூட மிதிக்கல. அந்த பக்கமா வந்த உடனே அவனுடைய பிரம்மார்த்தி விட்டே போயிருச்சான். என்ன போயிருச்சு? அந்த பிரம்மார்த்தி அவனை விட்டே போயிருச்சு. தேவேந்திரனை விட்டு போயிருச்சு. எல்லையை கூட மிதிக்கல. அந்த பக்கம் வந்ததுக்கே அப்படியே ஒரு சக்தி வந்தவன் போல உணர்றான். தேவேந்திரன் என்ன பண்றான்னா சக்தி வந்தது போல உணர்றான். அப்படியே ஒரு மனசு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஒரு சக்தி வந்தது போல உணர்றார். அந்த எல்லை தாண்டி அப்படி உள்ள போகும்போது அந்த இடம் எப்படி இருக்கான்? குயில் எல்லாம் அழகா கூவுதான். எப்படி கூவுதான்? கூ கூ அப்படின்னு தானே கூவுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அங்க எப்படி கூவுதான்? ஓம் ஓம் அப்படின்னு குயில் கூவுதான். மலர்கள்ல இருந்து வர வாசனைகள் நமச்சிவாய 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 அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு வருதான். அந்த வாசனையானது நமக்கு அந்த அந்த இறைவனுடைய நாமத்தை தான் உணர்த்துது. அவருக்கு, யாருக்கு? தேவேந்திரனுக்கு. அந்த கடம்பவனத்துல காலை வச்ச உடனே அந்த ஒளிகள்லாம் ஓம் ஓம் ஓம்னு கேக்குது. பறவைகள் கூச்சல் போடுறது எல்லாமே ஓம் ஓம்னு கேக்குது. அந்த சுகந்த மனங்கள் வீசுது மலர்களுடையது. அந்த மலர்கள்லாம் நமச்சிவாயன்ற சத்தத்தோட அப்படி போதும். அந்த காத்தே நமச்சிவாய நமச்சிவாயன்னு கடந்துகிட்டு போதும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே, இது அதிசயமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்த தேவேந்திரன் அந்த கடம்ப மரத்து நிழலுல ஒரு சிவலிங்கம் அப்படி ஜோதி ஸ்வரூபமாக அப்படி எழுந்தருளி சுயம்புவாக நிக்கிற எம்பெருமான் சுக்கநாதனை பார்க்க அவரை பார்த்த க்ஷணத்துல அவனுடைய பாவங்கள்லாம் திக்குக்கு ஒன்னா ஓடி போச்சு. அவனுடைய பிரம்மஹத்தி திக்குக்கு ஒன்னா ஓடி போச்சு. அப்படி நின்னு அழுது புலம்பி தன்னுடைய கண்ணீரால் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ற ஆற தழுவிக்கிறான். போய் அந்த சிவபெருமான அந்த லிங்கேஸ்வர மூர்த்திய ஆலவா எப்பன சொக்கநாதன சொக்கேச பெருமானை சோமசுந்தர கடவுளை அப்படி ஆற தழுவிக்கிட்ட அப்பா அப்பான்னு அப்படி கண்ணீர் விடுறான். ஐயனே ஐயனே, என் பாவங்களை போக்க வந்த என் ஐயனேன்னு அந்த கண்ணுல தண்ணீர் போய் இறைவன் மேல பட்டு அப்படி அபிஷேகமா ஆகுது. இறைவனை நாம இப்படி பார்க்க கூடாது. இன்னும் அப்படி அவரை கட்டி தழுவிட்டு அந்த கொஞ்சம் சந்தோஷத்தை அப்படி நிறுத்திட்டு, இல்ல சுவாமி அப்படியே மரத்தடியில இருக்காரே அப்படின்னு அவனுக்கு பதறுது. இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், உட்கார்ந்து ஆராதனை பண்ணணும், பூஜை பண்ணணும்னு நினைச்சவன் என்ன பண்றான்? எப்படி எல்லாமோ கூத்தாடுறான். ஆனந்தத்துல கூத்தாடின இந்திரன் என்ன பண்றான்? ஒரு இறைவனுக்கு பூஜை பண்ணணும், மலர்கள் வேணும், இது வேணும். தேவலோகத்திலிருந்து வருது மலர்கள்லாம், தேவலோகத்திலிருந்து வருது. இறைவன் இந்திரன் என்ன பண்றான்? ஆணையிடுறான். தேவலோகத்திலிருந்து பல மலர்கள் கொண்டு வந்து இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஆணையிடுறான் தேவர்களுக்கு, மற்ற தேவர்களுக்கு. அப்ப என்ன பண்றான்? மலர்கள் எடுத்துக்கிட்டு வராங்க. இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், ஆராதனை பண்ணணும் அப்படின்னு பல மலர்கள் எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துக்கிட்டு வந்தோம், இவனுக்கு அந்த வாசனை வரல. அந்த மலர் ஒரு சமர்ப்பணமா பண்ணணும். நமக்கு இறைவனுக்கு ஒரு பச்சிலை வச்சாலும், ஒரு வில்வம் வச்சாலும் ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு வைக்கணும். மனசார கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? அந்த சமர்ப்பணம் பண்ண அவனால முடியல. ஏன்னா அந்த மலர் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, அப்படி யோசிக்கிறான், நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது, குளிச்சுட்டு இறைவனுக்கு அபிஷேகமும் பண்ணணும், அதுக்கு தடாகமும் எதுவுமே இல்லையேன்னு அப்படி இவர் குழம்பிக்கிட்டு இருக்கும் போது இத இறைவன் உணர்ந்தாராம்.
நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம், அப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு அப்படி திருட்டுத்தனமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். டேய் இப்ப என்ன பண்ண அப்படின்னு அம்மா கேட்பா. அது போல இறைவன் என்ன பண்ணார், நம்ம என்ன மனசுல நினைக்கிறோம் நம்ம அப்பாவுக்கு தானே தெரியும், அவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு இறைவனே உருவாக்கிய தடாகதான் அந்த பொற்றாமரை குளம். அதுல தங்க மலர்கள் பூக்குது, தாமரை மலர் தங்க மலர்கள் பூக்குது. அதில் அந்த பொற்றாமரை குளத்துல அத நீராடி மலர்களை பறிச்சுட்டு வந்து அப்படியே கண்ணீர் விடுறான் தேவேந்திரன். என் பாவத்தை போக்குன இறைவனாச்சே, அந்த பார்க்கும்போது தாய் என் அம்மா பார்க்கிற ஆசை அவனுக்கு, தேவேந்திரனுக்கு. அந்த மலர்களை பறிச்சுட்டு வந்து அப்படி அப்பா முன்னாடி உட்கார்ந்து பல மந்திரங்கள், பல அந்த மலர்கள் அப்படி ஆற்றி அழகு படிச்சு பார்க்கிறான் இறைவனை. ஒரு பாடல் வரும், அது என்னன்னா, உன்னை அலங்கரிச்சு நாம் பார்க்கணும், முன்ன அலங்கரிச்சு நான் பார்க்கணும், இந்த இழுத்து போற உடம்ப நான் அலங்கரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்குறேன். புரியுதுங்களா? உன்னை அலங்கரிச்சு நான் பார்க்கணும், அந்த அழக நான் நின்னு பார்க்கணும். ஆனா அதுக்கு தவிர நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன அலங்காரம் பண்ணி கண்ணாடி முன்னாடி நிறுத்தி நான் பாக்குறேன் அப்படின்னு ஒரு செய்யுள் ஒண்ணு உண்டு. நான் அடுத்தடுத்த பதிகங்கள்ல அதெல்லாம் சொல்றேன். அப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது போல இந்திரன் என்ன பண்றான், அப்படி அந்த சுயம்புவாக இருக்கிற அளவாய் அப்பனை அழகுபடுத்தி பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆகாயத்திலிருந்து வருது என்ன, ஆகாயத்திலிருந்து விஸ்வகர்மாவை கூப்பிட்டு விமானம் அமைக்க சொல்றான். கோவில் திருப்பணி நடக்கணும், இறைவன் இப்படி மர நிழலுக்கு கீழே இருக்கக்கூடாது, விமானம் அமைக்கணும். விமானம் அமைக்க பெற்று இறைவனுக்கு இன்னமும் பூஜைகள் பண்றான். இன்னமும் பல பல பூஜைகள் பண்ணி முடிச்சு அப்படி இறைவன் கிட்ட அப்படி கையேந்து அப்படி மண்டிட்டு அப்பான்னு அப்படி நின்னுகிட்டு இருக்கும் போது அப்படி கண்ணுல தண்ணீர் பெருக்கெடுத்து வந்துகிட்டு இருக்கு. பூஜையுடைய நாம பண்ற பூஜை எப்படி நிறைவடைஞ்சிச்சுன்னு நாம நினைச்சுக்கணும்னா, பூஜையுடைய முடிவுல நம்ம கண்கள் கலங்கி கண்ணீர் பெருகும். அப்ப இறைவனோடு போய் நம்ம ஆன்மா சேர்ந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இறைவன் அப்படி கண்ணீர் பெருக்கெடுத்து நிக்கிற திவ்யமா பூவமா அழகாக காட்சி கொடுக்கிறார். யாரு? சுவாமி. தேவேந்திரா கண்ணை திறந்து பாக்குறான். தேவேந்திரன், தேவேந்திரா அப்படின்னு குரல் கேக்குது. அப்படி என் தேனினும் இனிமையான குரல். யாருது? நம்ம அப்பாதான். ஆலவா எண்ணல் அப்படி கேட்க தேவேந்திரா அப்படின்னு கூப்பிடும்போது அப்படி திரும்பி பாக்குறான். சுவாமி, ஐயனே, என் குறை தீர்த்த பெருமானே, திருவாய் மலர்ந்து என்னை தேவேந்திரான்னு கூப்பிட்டீங்களா? இந்திரான் என்ன கூப்பிட்டீங்களா? உங்க வாய் மலர்ந்துதான் என்னை இந்திரான்னு கூப்பிட்டீங்களா? அந்த சிரசு மேல அப்படி கை தூக்கி நின்னான். எப்படி? அந்த சிரசு, அவனுடைய தேவேந்திரனுடைய சிரசு மேல கை தூக்கி அப்படி நிக்கிறான். இறைவா, கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல் வெல்க, சிரம் குவிவார் ஓங்கவிக்கும் சீரோன் கழல் வெல்க. சிவபுராணத்துல வரும். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படின்ற அந்த சிரத்தை வணங்கி கைகளை உயர்த்தி ஐயனே சிவபெருமானேன்னு நிக்கிற இந்திரன் முன்னாடி இறைவன் திவ்யமா அப்படி காட்சி கொடுத்துக்கிட்டு கூப்பிடுறார். தேவேந்திரா பார், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிட்டு திவ்யமாக என்ன பார் அப்படின்னு சுவாமி சொல்லும்போது அந்த கண்ணுல தண்ணியை பெருக்கெடுத்து தேவேந்திரன் கேக்குறான், எனக்கு என்ன சுவாமி வேணும், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்ன இறைவன் முன்னாடி மண்டிட்டு கேக்குறான் தேவேந்திரன், எனக்கு என்ன சுவாமி வரம் வேணும், இதுக்கு மேல எனக்கு என்ன வரம் வேணும், யாருமே பார்க்க முடியாத திருவடியையும் ஒரு கண் சேர இப்படி நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற எனக்கு இதுக்கு மேல ஒரு வரம் வேணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கடம்ப மரத்துக்கு எழுந்தருளி இருக்கிற உங்க திருமேனிய தினமுமே பூஜை பண்ணிட்டு இருக்கிற வரத்தை கொடுங்க சுவாமின்னு கையேந்தி கேக்குறான். சுவாமி சிரிச்சாரு. தேவேந்திரா,
இது உன்னுடைய பணி இல்ல. உன்னுடைய பணி இந்திரலோகத்தில் போய் இந்திர பதவி கொண்டு தேவர்களையும் ஆள்வதுதான் உன்னுடைய பணி. அந்த பணியை நீ செவ்வனே செய். சுவாமி இப்படி என்ன பண்ணிட்டீங்களே, உங்களை விட்டுட்டு என்னால போயிட முடியுமான்னு காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி கேட்டுக்கிட்டு இருக்கான் தேவேந்திரன். அப்படி கேட்கும்போது சுவாமி சொல்றார், நீ இன்னைக்கு பூஜை பண்ணி உன்னுடைய விமோசனம் பெற்ற நாள், இதே நாளில் ஆண்டுதோறும் வந்து எனக்கு பூஜை பண்ணு. ஒரு நாள் முழுக்க நீ எனக்கு பூஜை பண்ணு. அந்த நாள் சித்ரா பௌர்ணமி. இன்று வரைக்கும் எப்ப திரேதாயுகம் தோன்றி இன்னைக்கு 4வது யுகமாக கலியுகம் வந்திருக்கு. இந்த யுகத்திலும் மதுரையம்பதியில் சோமசுந்தர கடவுளுக்கு, சொக்கேசனுக்கு, ஆலவாயப்பனுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற பூஜை தேவேந்திர பூஜை. தேவேந்திரனே வந்து தன் கையால இறைவனுக்கு பூஜை பண்றார். இது அங்க இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு வரம் கொடுத்துட்டு இறைவன் மறந்து போறார். உடனே தேவேந்திரன் அங்கிருந்து போயிடல இந்திரலோகத்துக்கு. அந்த இடம் முழுக்க சுத்தம் பண்றான். அந்த இடம் முழுக்க அந்த மதுரை நகரையே ஒரு நகராக உருவாக்கிட்டு தான் தேவேந்திரன் அந்த இடத்துல இருந்து இந்திரலோகத்துக்கு போறான். இந்திரன் பழி தீர்த்த படலம் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, கடைசியா சொன்ன பாருங்க, அந்த மதுரையம்பதியையே, அந்த ஆலவாயப்பன் சொக்கேச பெருமான் கோவில மட்டும் சுத்தம் பண்ணல, அந்த மதுரையையே, காடாக இருந்த மதுரையையே, வனமாக இருந்த மதுரையை சுத்தம் பண்ணி நகராக மாற்றி கொடுத்துட்டு தான் அவர் அங்க போனார் தேவேந்திரன். அவருடைய பிரம்மஹத்தி தீர்ந்து போனதுனாலதான் இந்திரன் பழி தீர்த்த படலம்னு இதுக்கு பேர் வந்தது. ஆனா இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னன்னா, நாம பல பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இறைவனை சென்று சரணாகதி அடைவதன் மூலமாக நாம பாவ விமோசனம் பெறும். சிவ சிவ சிவன்னு சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமாக செய்யற பாவங்கள் அப்பப்ப அந்தந்த இடத்துல அறுபட்டு போய்கிட்டே இருக்கும். பாவ விமோசனம் யாராலையும் கொடுக்க முடியாது, சிவபெருமானை தவிர. பண்ண பாவத்துக்கு அப்பவே விமோசனம், பண்ண பாவத்துக்கு அப்பவே விமோசனம். அப்ப இந்திரனுக்கு எப்படி அது கிடைச்சதுன்னா, உழவார பணி பண்ணார். நவுக்கரசு பெருமான் எப்படி உழவார பணி பண்ணாரோ அது போல உழவார பணி, கோவில்களை சீரமைச்சார். இறைவன் ஒரு காட்டுல இருந்தாரு, அந்த நகரமா மாத்தினாரு, அந்த இடத்தையே சுத்தமா மாத்தினாரு. இதெல்லாம் பண்ண பலன்தான் அவன் இந்திரனுக்கு பழி தீர்ந்து திரும்ப இந்திர பதவி கிடைக்க பெற்றது. அப்ப நாம என்ன பண்ணணும், நாம பண்ற பாவத்துக்கு பல கோவிலுக்கு போகணும், பல கோவிலுக்கு போய் உழவார பணி செய்யணும், பல தேவாரங்கள் பாடணும், பல சிவபுராணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப நாம பாவம் பண்ணா உழவார பணி செய்யணும், இறைவனுக்கு தொண்டு செய்யணும். நமக்கு 1000 வேலை இருக்கு, நமக்கு வேலை இல்லாத நேரமே கிடையாது. அதுலயும் கொஞ்சம் நேரம் எடுத்து இறைவன் கிட்ட போகணும். அதுலயும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இறைவன் கிட்ட போயிடும். கோவில் நம்ம பக்கத்துல இருக்கிற கோவிலா, அந்த கோவிலை மட்டும் நம்ம சுத்தமா வச்சுக்குவோம், பெருக்கி துடைப்போம், ஒரு விளக்கேத்துவோம், அந்த வேலைகளை செய்வோம். அப்ப இதெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், இந்திர பதவி கிடைக்கும், சிவபெருமானுடைய நிழல் கிடைக்கும். ஆகையால் இன்றைக்கு நாம பார்த்த படலம் இந்திரன் பழி தீர்த்த படலம் இனிதே நடைபெற்று முடிவுற்றது. அடுத்த படலம் அடுத்த வாரம் பார்ப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுருவம் ஆனாய் போற்றி, அண்ணாமலையன் மன்னா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வான்முகில் வழாது பெய்க, வழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறு ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் சிவபெருமானே சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆயினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சம்போ மகாதேவா இடர்களையாய் நெடுங்கலம் மேயானும்